ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஸாஸ் அஸ்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தாபா ஸ்டைல் சிக்கன் கறி தாங்க செய்ய போகிறோம். 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்குருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்படியே ஒரு 10 நிமிட்ஸ் ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 8 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி 2 துண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் உலக்கில் போட்டு லைட்டாக பொடி பண்ணி வச்சு இந்த மாதிரி 1-2 தட்டிச்சுக்கலாம். இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். சூடாகிடுச்சு. தட்டி வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். வாசம் பொறுத்தவரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 கீரி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்குருவோம். தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துச்சு. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குருவோம். ஊற வச்சிருந்த சிக்கனை கொட்டிக்கலாம். சிக்கனை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபை போட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த தாளிப்பை சிக்கனில் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக கொரியாண்டர் லீஃபை போட்டுக்கலாம். தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்ஸாஸ் அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.